முந்தைய நாள் நல்லா மழை பெஞ்சுது. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டா அடுத்த நாள் சரியான வெயில். ஒரு 2-2:30 மணிக்கு தான் நீ குளிக்க டைம் கிடைச்சதுன்னு குளிச்சுட்டு மதியான உணவுக்கு செஞ்சிருந்த சாப்பாடே ஒரு பொடி பிடிச்சிட்டேன். காலையிலே சப்ளிமெண்ட்ஸ் போட மறந்துட்டேன், ஏன்னா சாப்பிடவே இல்லை. இந்த டெரிபியர் பொம்மை பாக்குறதுக்கே செம்ம கியூட்டா இருக்குல்ல. இவனை தலையில தட்டணும்னு வைங்க, கோவத்துல பயங்கரமா கலர் சேஞ்ச் ஆவாங்க. அதுவே மண்டையில டபுள் டேப் பண்ணா ஆஃப் ஆயிடுவாப்ல. தேவையான நேரம் ஆன் ஆஃப் பண்றதுக்கு சுவிட்சும் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் பண்றதுக்கு டைப் சி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நைட் லேம்பாவோ டெக்கரேஷன் ஐட்டமாவோ நம்மளும் யூஸ் பண்ணலாம். இந்த கியூட் பாண்டாவோ ஒரு கிஃப்டாவும் கொடுக்கலாம். வீடியோல டேக் பண்ணி இருக்கிறேன், தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஒரு குட்டி தூக்கத்திற்கு பின் மாலை மங்கும் நேரம்னு சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே முகத்துல தூக்கம் தெரியாம இருக்க மூஞ்ச கழுவிட்டு மூளையை எழுப்புறதுக்கு ஒரு காஃபியும் குடிச்சாச்சு. மடக்கு மடக்குன்னு காப்பி உள்ள இறங்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு அதிசயமான விஷயத்த பார்த்தேன். எங்க ஊர் சைடுலாம் குரங்கே பார்க்க முடியாது, தென்காசி சைடு தான் பார்க்க முடியும். ஆனா எங்க இருந்தோ வந்த குரங்கு எங்க வீட்டுல இருந்து மாம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. வாய்ப்பே இல்ல, ஆனா எப்படியோ எங்க இருந்தோ வழி மாறி இந்த குரங்கு இங்க வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குரங்க பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போதே என் ஒய்ஃப்ட் இருந்து மெசேஜ் வந்துச்சு, என்னடான்னு உள்ள போய் பார்த்தா இந்த மாதிரி குழந்தை அழுறான்னு சொல்றாங்க. ரீசெண்டா கூட்டு போய் கச்சக் கச்சக்குன்னு 3 வேக்சினை குத்திட்டோமா. அதுல 3ஆவதா ரைட் லெக் தொடையில போட்ட ஊசி நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப வலிக்கும்னு சொன்னாங்க. ஊசி போட்ட இடத்துல இருக்கிற வீக்கத்தையோ வலியையோ சரி பண்றதுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லித்தாங்க. எனக்கு ஆல்ரெடி முடிக்க வேண்டிய சில எடிட்டிங் ஒர்க்ஸும் லைவ் செஷனும் இருந்துச்சு. அதனால நான் குழந்தைய பார்க்காம வேலையில உட்காந்துட்டேன். 15 நாள் சென்னை போயிட்டு வந்தேனே, அப்ப எடுத்துட்டு போன துணியும் இன்னும் துவைக்காம தான் இருக்குது. ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ண துணியும் துவைக்காம தான் இருக்குது. மழை பெய்யும் நினைச்சுதான் துவைக்கல, ஆனா இன்னைக்கு வெயில் தான் அடிச்சுது. அதனால போட சட்ட துணி இல்லாம தான் பனியன்லயே சுத்திட்டு இருக்கேன். அப்படியே நாளின் முடிவுல கார்த்திகை மாசத்துக்கு 2 விளக்கையும் ஏத்திட்டு நானும் vlog முடிச்சுக்கிறேன். மேலும் ஒரு மகிழ்ச்சிகரமான vlogல் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜஸ்ட் டிஜி.